இப்போ சாகுபடி வந்துட்டு இருக்குங்க சார். சம்மங்கி வந்து இது 1 ஏக்கருங்க. ஓகே. இப்போ நடவு பண்ணி 7 மாசம் ஆச்சு. அந்த 7 மாசத்து வரைக்கும் எந்தெந்த முறையில நீங்க பண்ணிருக்கீங்கன்ட்டு முழுசா சொல்லணும் சார். சார் இது ஆரம்பத்துல வந்து நாங்க மல்லி தான் இருந்தது. நாங்க மல்லி அழிச்சிட்டு அதுக்கு பின்னாடி நவதானியம் விதைச்சு முதல்ல அதாவது நம்ம ஆர்கானிக்கா பண்ணணும் அப்படிங்கறக்காக சரி இனிமேல் வந்து இந்த கெமிக்கலோ களைக்கொல்லியோ எது இல்லாம பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த 1 ஏக்கரை தேர்ந்தெடுத்து நாங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் நவதானியம் விதைச்சோம். நவதானியம் வச்சு அது ஒரு 45 நாள் வச்சிருந்து அதை மடக்கி உழுது மறுபடியும் ஒரு 30 நாள் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து அதுக்கு பின்னாடி தான் நாங்க வந்து இந்த சம்மங்கி பயிர் பண்ணி வைக்கிறோம். இப்போ அது பயிர் பண்ணதுல இருந்து நாங்க டாக்டர் ஸ்டைல் முறையா அதாவது ஒரு 10 days ஒன்ஸ் அதுக்கு ஸ்ப்ரேவும் கொடுத்துட்டு ட்ரிப்பிளையும் கொடுத்து கரெக்டா கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக ட்ரை பண்ணோம். இது வந்து இப்ப நல்ல விதமா இப்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்குது. இது 7 மாசம் ஆயிருக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா நல்லா குச்சியெல்லாம் பருமனா வந்திருக்கு. இப்ப நானே வந்து 5.2 feet என்னை விட அது அதிகமா ஒரு உயரத்துக்கு இது வளர்ந்துருக்குது. நல்லா ஆரோக்கியமா இருக்குதுங்க. பூ வந்து இதுல இருந்து பிடிச்சிருக்குது. இதுல இருந்து சார் வச்சுக்கோங்க 1 அடி பூ வச்சிருக்கு. 1 அடி பூ வச்சிருக்குது இல்லைங்களா சார்? ஆமா ஆமா. ஓகே. 1 அடி இந்த குச்சியில இதுல இருந்துமே பூ வந்து நல்லா பெருசா இருக்குதுங்க. தடிமனா வருது. நல்லா ஆரோக்கியம். 1 அடி இருக்கும் சார். இதுல இருந்து பிடிச்சிருக்குதுல்ல? ஆமா. பாருங்க 1 அடி பூ 1 அடிக்கு மேல 1 அடிக்கு மேல பூ பிடிச்சிருக்கு. எல்லாமே இங்க வந்து வெள்ளா தோட்டத்துல பாக்குறோம் சார். சித்தமங்கலம் ஏரியாத்துல சொட்டை இருக்குது. அங்கங்க சொட்டை இருக்குது. கிழங்கழுகள் வேரழுகள் அதுதான் பிரச்சனை இருக்குது. ஆனா நம்ம தோட்டத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா? இல்லைங்க. அதாவது இந்த பயிர் வந்து ஒரு இடத்துல சொட்டையாகிறது அதெல்லாம் வந்து வேரழுகள் பிரச்சனை. அப்புறம் களக்கூலி அடிச்சதுனால அந்த வேர் பாதிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனாலதான் அது சொட்டையாகிறதுங்க. இது வந்து நம்ம அதை எதுவுமே யூஸ் பண்ணாதனால இதுல கிழங்கழுகளோ வேரழுகளோ வேர் முடிச்சோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாதனால அது ஆரோக்கியம் ஈவனா எல்லா பக்கம் ஒரே மாதிரி வந்துருச்சு. அதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. இதே எங்களுக்கு வேற ஒரு ஃபீல்டு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொட்டையாதான் இருக்குது. எங்களால அதுல களை எடுத்து சரி பண்ண முடியல. அதுக்கு பயந்து அது மாதிரி நம்ம இப்ப டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா ஆரம்பிக்கலாம்னு பிளான்ல இருக்கோம். ஓகே. இந்த தோட்டத்துல சார் ஒரு 7 மாதத்துல வந்து எத்தனை வாட்டி களை எடுத்திருக்கீங்க? 2 வாட்டி தான் களை எடுத்திருக்கேன்னு சொன்னாரு. 7 மாதத்துல. அப்போ எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி களை எடுக்கிறது இருக்கும்? களை எடுத்து எங்களுக்கு வந்து 15 நாள் 20 நாளுக்குள்ள ஒரு டைம் எடுத்தாகணும். 20 நாள் மேக்ஸிமம் ஒரு மாசம் வச்சுக்கல சார். ஒரு மாசம் வச்சுக்கல. 15 நாள் 20 நாள் நீங்க சொல்றீங்க. ஆனால் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு